ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளை வந்து மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டரோட ஒரு ஒன் ஷார்ட் லெக்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐம் கோனா கவர் திஸ் ஹோல் சாப்டர் ஃபார் யுவர் CBSE போர்டு எக்ஸாமினேஷன், ஈவன் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். இஃப் யூ வாட்ச் திஸ் வீடியோ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுமே வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இனிமேல் நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஷோ யூ சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பை லைக்கிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நிறைய குவான்டிட்டியில் நம்மளோட வேர்ல்டை வந்து ஆக்கியூபை பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தே ஆர் த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம். ஸோ யூ கேன் ஃபைண்ட் மைக்ரோப்ஸ் எனிவேர். ஸோ எங்கே நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு மைக்ரோப்ஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க பென் சரி, இல்லைனா நீங்கள் வந்துட்டு புக் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுலேயும் மைக்ரோப்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு யூ கேன் அப்சர்வ் த மைக்ரோப்ஸ். ஸோ தே அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிட்டட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில், வாட்டர், ஏர், இங்கே நம்ம பாடிக்குள்ளே கூட வந்துட்டு மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோப்ஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணுமா அப்படின்லாம் மட்டும் இல்லை. மைக்ரோப்ஸ் வந்து இது நாட் ஒன்லி டிசீஸ் காசிங் பட் தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் இன் ஸோ மெனி வேஸ். சரியா? ஸோ மைக்ரோப்ஸ்லேயே நம்ம பார்க்கும்போது நிறைய புரோட்டோசோவன், பாக்டீரியா, ஃபஞ்சை, பிளான்ஸ், வைரஸ்ஸு, வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து பார்த்துருப்போம் இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ப்ரியான்ஸ் பற்றி, இந்த மேட் கவ் டிசீஸ், என்செஃபலோ பற்றி அது வந்து காஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் இந்த ப்ரியான்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு யூ வுட் ஹவ் ஸ்டடிட் அபவுட் இட். ஸோ தே ஆர் த ப்ரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ், மீன்ஸ் தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ அ டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஒன்லி. மைக்ரோப்ஸ்ன்னு பார்க்கும்போது நாட் ஒன்லி பாக்டீரியா, ஈவன் த வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ், ஃபஞ்சை, everything is microbes. Okay, they are we cannot like normally see them on naked eye, so they are very tiny. Okay, and I already mentioned microbes are present everywhere. ஓகேவா, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மைக்ரோப்ஸ் இருக்கும். அண்ட் நம்மளால் வந்துட்டு இப்போது டெம்பரேச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 100 degrees இருக்குது. ஓகேவா, இப்போ 100 degreesக்கு மேலே இருக்கிற டெம்பரேச்சரில் நம்மளால் வந்துட்டு சர்வை பண்ண முடியுமா? தட் இஸ் டெஃபினெட்லி தட்ஸ் அ கொஷின் மார்க் ஒன்லி. we cannot definitely, right? ஸோ இப்போ ஒரு 40 degrees 45 degrees நம்மளுக்கு சம்மரில் வந்தாலே வந்துட்டு we are fed up. 100 degrees is like completely impossible. ஆனால் the microbes, they can survive in temperature even like that is around 100 degrees. that is அவங்க வந்துட்டு இந்த கீசர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த தேர்மல் வெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயுமே they can survive அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் டீப் இன்சைட் த சாயில், ரொம்ப சாயிலுக்கு நீங்கள் கீழே போனாலுமே கூட you can find them. ஓகே, ஈவன் you can find them in acidic environments. நிறைய ஸ்னோ இருக்கிற ரீஜன்ஸில் கூட வந்துட்டு we can find them. ஓகே, அண்ட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோப்ஸ்னால் பாக்டீரியா மட்டும் இல்லை, எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய மைக்ரோப்ஸை வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் மீடியம் லைக் கோகனட் மில்க் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியமில் நீங்கள் வந்துட்டு இல்லைனா அகர் அந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் வந்து க்ரோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா, நிறைய ஃபஞ்சை, இது எல்லாமே வந்துட்டு காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து நம்மளால் நேக்கட் ஐஸில் வந்து பார்க்க முடியும். அண்ட் மைக்ரோப்ஸ் வந்துட்டு தே ஆர் நாட் ஒன்லி காசிங் த டிசீசஸ் பட் அது நம்மளோட இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மைக்ரோப்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸில் மைக்ரோப்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கர்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு, லாக்டோபெசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து கர்டை வந்துட்டு மில்க்லேருந்து நம்மளுக்கு கர்டை வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா, ஸோ தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் called as lactobacillus, they will be growing in the milk and they will convert the milk to curd. அப்போது அதோட க்ரோத்தில் அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த LABன்னு சொல்லப்படுற இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்துட்டு சில ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நேம்லேயே இருக்கு இல்லையா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, அப்போது ஒரு பர்டிகுலர் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆசிட் என்ன பண்ணுது, அது வந்து அந்த மில்க் ப்ரோட்டீன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கர்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கர்டு இருக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பால் இருக்குன்னா அதில் கொஞ்சம் உரம் ஊற்றி இப்போ சின்ன அமௌண்ட் ஆஃப் கர்டை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது ஒரு இனாக்குலமாக ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு நிறைய amount of curd வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். A small amount of curd when added to a fresh milk as an inoculum or a starter will contain millions of the bacteria. Suitable temperature when we provide, that will be converted to curd. So thus it will be converting the milk to curd. ஸோ மெயினாக கர்ட் சாப்பிட்றதுக்கு அதோட நம்ம யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு விட்டமின் B12 அப்படின்ற ஒரு விட்டமின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
இட் ஹேஸ் அ நியூட்ரிஷன் குவாலிட்டி. அண்ட் நம்ம ஸ்டொமக்லேயும் கூட இந்த LABன்னு சொல்லப்படுற இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னா இட் வில் பி செக்கிங் த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ எந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் அது வந்து பார்த்துக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு அஸ். அதுக்கப்புறம் இந்த டோ அப்படின்னு இந்த மாவு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ப்ரெட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தோசை இட்லி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டோன்ற ஸ்டஃப் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபர்மெண்டட் பை பாக்டீரியா. நம்மளுக்கு டோ வந்து கொஞ்சம் பஃப்டப்பாக தெரியும் இல்லையா, அந்த பஃப்டப் அப்பியரன்ஸ் ஆஃப் டோ இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லப்படுற இந்த சாக்கரோமைசஸ் செரிவீசே அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது. இது வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பிரெட் மேக்கிங்கில் நம்மளுக்கு ப்ரெட்டை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய ட்ரிங்க் இருக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் கால் டோடி. இது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாம் ட்ரீஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து சாப் இருக்கும் இல்லையா, அதை ஃபர்மெண்ட் பண்ணி அப்டெயின் பண்ணுற ஒரு ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் நிறைய மைக்ரோப்ஸ் வந்து நம்ம ஃபிஷ்ஷு, சோயாபீன், பேம்பூஸ் ஷூட்ஸ் இதெல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டு ப்ரொடியூஸ் the food and everything. And cheese அப்படின்னு பார்க்கும்போது it is one of the oldest food items. ஸோ இந்த சீஸ் செய்கிறதுலையும் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய வெரைட்டி ஆஃப் சீஸ் வந்து இருக்குது இல்லையா, a lot of varieties are there. Swiss cheese, so many varieties are there. Okay, different ஊருக்கு அது வந்துட்டு ஒரு பிளேஸ்க்குமே யூனிக் சீஸ் வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஏன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஸ் இருக்குது. சீஸ்னா I told you it is fermented by bacteria. Okay, that's good. But why am I having so many type of cheese? It is specific to the microbes that we are using. ஸோ நம்ம என்ன பாக்டீரியம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சீஸோட ஃப்ளேவர், டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராக்ஃபோர்ட் சீஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆஃப் சீஸ் இருக்குது. தே ஆர் ரைப்பன்டு பை ஸ்பெசிஃபிக் ஃபஞ்சை. ஓகேவா. அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், அங்கங்கே க்ரீன் டாட்ஸில் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ஃபஞ்சைனால் ரைப்பன் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்விஸ் சீஸ் மேலே இருக்குது இல்லையா, அதில் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது. கரெக்டாக. லார்ஜ் ஹோல்ஸ் இன் ஸ்விஸ் சீஸ் ஆர் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2. So there is a bacterium called as Propionibacterium shermani that produces so much amount of CO2 which results in the large holes in the Swiss cheese. Okay, you can see those two pictures of Swiss cheese. The above one is Swiss cheese with huge holes and the below one is with fungi, right? That is called as Roquefort cheese. So next we talk about how microbes are used in industrial products. So even in industry, microbes are used to synthesize so many products. Okay, like you see this antibiotic, that is one of the very important product, right? Medical industry la adukapram nariya beverages. So idu ellame vandu namalku industrial use appdinu nama sollalam. See, production on industrial scale appdina namalku vandu we need large vessels. So in that large vessels we will have to like prepare huge quantity. We have to grow many microbes. Okay va. So those large vessels are what we called as fermenters. So in the fermenters அப்படின்னு சொல்லப்படுற இந்த large vesselsல we have to grow huge amount of microbes. Okay, in order to produce the products on an industrial scale. அதுக்கப்புறம் fermented beverages, the production of beverages like wine, beer, whiskey, brandy, rum, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த microbes வச்சு தான் செய்கிறோம். அதில் ஒரு particular type of microbes called as yeast. So they have been used for the production of beverages like wine, beer, whiskey, brandy, rum. Okay, so அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த Saccharomyces cerevisiae அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஈஸ்ட் வந்துட்டு it is used for bread making. I already told you. It is also called as brewer's yeast. நான் பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இதே தான். This is also called as brewer's yeast. ஏன் அப்படின்னா இந்த சீரியல்ஸ், மால்டட் சீரியல்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரூட் ஜூஸஸ், ஸோ இதிலெல்லாம் நம்மளுக்கு எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, டிபெண்டிங் ஆன் டைப் ஆஃப் ரா மெட்டீரியல், நம்ம என்ன ரா மெட்டீரியலை நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இல்லை நம்ம எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோமோ, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்ஸ் வருது. ஓகேவா. ஸோ அந்த மெத்தட்லேயும் நம்ம என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்றதுல தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைன் அண்ட் பியர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாமே நம்ம டிஸ்டில் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இஃப் see the antibiotics means they are produced by microbes. They are one of the most significant discoveries. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹியூமன் வெல்ஃபேருக்கு, நம்ம ஹியூமன் சொசைட்டியில் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் பிளேட் a huge part. கரெக்டில். ஸோ நம்மளுக்கு நிறைய டிசீஸை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட், பயோ மீன்ஸ் லைஃப். ஸோ as we understand from the name itself, antibiotic அப்படின்னா against the life. ஓகேவா.
against the life of what? Not against the life of us, against the life of the disease causing organism. Okay, பட் நம்ம ஹியூமனை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரோ லைஃப்னா என்ன, நம்ம லைஃபுக்கு தே ஆர் வெரி எசென்ஷியல். பட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லைஃப் ஆஃப் இட். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது தே ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோப்ஸ். ஓகே, they can actually kill or retard the growth of microbes. ஓகேவா? ஸோ மைக்ரோப்ஸோட க்ரோத்தை வந்துட்டு அது வந்து ரிட்டார்ட் பண்ணும், அப்படின்னா ஸ்லோ பண்ணும், இல்லைனா இட் கேன் ஆல்சோ கில் தம் டைரக்ட்லி. ஓகே, ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் பற்றி would have already like heard about it, isn't it? Penicillin was the first antibiotic to be discovered. ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஒருத்தவர் வந்துட்டு இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவை வந்துட்டு வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். This incident is purely by accident only they found this penicillin. So he was working on the staphylococcus bacteria. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு டிஷ்ஷை வந்து அன்வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணாமல் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அதில் ஒரு மோல்டு வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சான். ஓகேவா? அந்த அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட்ஸில் மோல்டு வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மோல்டு க்ரோ ஆகும்போது அந்த பிளேட்டில் ஸ்டெஃபைலோகாக்கஸ் குட் நாட் க்ரோ. ஓகேவா? வேர் த மோல்டு வாஸ் க்ரோவிங் இன் தட் சேம் பிளேட், ஸ்டெஃபைலோகாக்கஸ் வாஸ் நாட் ஏபிள் டு பி லைக் க்ரோவிங். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த பெனிசிலின் அப்படின்ற மோல்டு தான் வந்து க்ரோ ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பெனிசிலின் அப்படின்றது தான் இந்த ஆன்டிபயோட்டிக். அப்போ நம்ம அதை எடுத்துக்கும் போது நம்ம ஸ்டெஃபைலோகாக்கஸை வந்து அது வந்து ஃபைட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஸ் அன் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு ஏர்ன்ஸ்டெயின் அண்ட் ஹவார்ட் ஃப்ளோரி அப்படின்றவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ஃபவுண்ட் பெனிசிலின். பட் அதோட ஃபுல் எஃபெக்டிவாக அதை நம்ம ஒரு மெடிசனாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஏர்ன்ஸ்டெயின் அண்ட் ஹவார்ட் ஃப்ளோரி தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிபயோட்டிக் வந்து இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸில் வேர்ல்டு வார் 2ல் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு திஸ் ஆன்டிபயோட்டிக் வாஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் த வேர்ல்டு வார் 2. அண்ட் என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் இதோட டிஸ்கவரிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளெமிங், செயின், ஃப்ளோரி. அதுக்கப்புறம் பெனிசிலின் மாதிரியே வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து பியூரிஃபை பண்ணி மற்ற மைக்ரோப்ஸ் கிட்டலாம் வந்து பியூரிஃபை பண்ணி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய டெட்லி டிசீசஸ் லைக் பிளேக், ஊப்பிங் காஃப், டிஃப்தேரியா, லெப்ரோசி, இந்த மாதிரி நிறைய டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ். மைக்ரோப்ஸ் வந்து நம்மளுக்கு கமர்ஷியலுக்கோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கோ நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் தே ஆல்சோ ப்ரொடியூஸ் சம் கெமிக்கல்ஸ் லைக் ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஆல்கஹால்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்பார்ஜிலஸ் நிஜர். ஓகேவா? இது வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒன்றத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அசெட்டோபாக்டர், இது வந்து அசிட்டை ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வந்துட்டு I'll just tell you. So Aspergillus niger வந்துட்டு it is a fungus. Okay, it is a fungus that will help in the production of citric acid. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அசிட்டோபாக்டர் அசிட்டை, அது வந்து இந்த அசிட்டிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலைக்கம், ஸோ இது வந்துட்டு பியூட்ரிக் ஆசிட். அப்புறம் லாக்டோபெசிலஸ் வந்து லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து சில ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் ஒரு ஆசிட் ப்ரொடியூசர் தான். ஓகேவா? எத்தனால் இஸ் வாட் யூ கால் ஆல்கோஹால். ஸோ இப்போ ஈஸ்ட் தானே அது வருது. அப்புறம் மைக்ரோப்ஸ் வந்து நிறைய என்சைம்ஸ் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். லைபேஸ் அப்படின்ற இந்த டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம லாண்ட்ரியில் போடும்போது அந்த ஆயிலி ஸ்டெயின்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து ட்ரெஸ்ஸில் இப்போ குழம்பு ஊற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த ஆயிலி ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிட்டர்ஜென்ட்டில் என்ன இருக்கும், அந்த டிட்டர்ஜென்ட்டில் நம்மளுக்கு லைபேசஸ் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நீங்கள் இப்போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து கடையிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா யூ see that you would have noticed that இப்போ இந்த பாட்டில் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்துட்டு they are clearer, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கிளியர் அப்பியரன்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அது எதனால் அப்படின்னா நம்ம நிறைய வந்து அந்த பாட்டில் ஜூஸஸில் பெக்டினேசஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸ் அதெல்லாம் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அதெல்லாம் போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறாங்க. யூஸிங் பெக்டினேசஸ் அண்ட் proteases. So with the help of all of this, they are clarifying the bottle juices. Okay, so அதுக்கப்புறம் இந்த streptococcus bacteria ப்ரொடியூஸ் பண்ணுற streptokinase அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதை மாடிஃபை பண்ணி clot buster அப்படின்ற ஒரு விஷயமாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். clot buster அப்படின்னா it removes the clots from the blood vessels. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் who have
undergone this myocardial infarction. So the patients have undergone this myocardial infarction, they have this clots in the blood vessels. So in order to remove the clot in the blood vessels, we are using this clot buster called as streptokinase. And then another bioactive molecule called cyclosporin A that is used as an immunosuppressive agent in organ transplant patients. So இந்த organ transplantation நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஒரு immunosuppressor நம்ம வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஆர்கன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட் இஸ் வாட் யூ கால்ட் அஸ் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். ஸோ த டிஷ்யூ வில் நாட் லைக் அது வந்து அதோட செல்லாக அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அதை வந்து அதுக்காகவே அந்த ஆர்கனுக்கு அதுவே ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுத்து அதை வந்து யூஸ் இல்லாமல் ஆக்கிடும். இது சப்ரெஸர். ஸோ அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சைக்ளோஸ்போரின் ஏ அப்படின்ற ஒரு மாலிக்யூலை நம்ம கொடுக்குறோம். தட் இஸ் அ இம்யூனோசப்ரெசிவ் ஏஜென்ட். அந்த இம்யூனோசப்ரெசிவ் ஏஜென்ட்டை நம்ம ஃபங்கஸ் கால் ட்ரைகோடமா பாலிஸ்போரம்லேருந்து தான் நம்ம வந்து அப்டெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டாட்டின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஈஸ்ட் அப்படின்னா மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ். ஸோ இது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு லைக் என்ன பண்ணுறது, அந்த ஒரு என்சைம் இருக்குது இல்லையா, அந்த என்சைம் வந்து கொலஸ்ட்ராலை வந்து சிந்தசிஸ் பண்ணும். அப்போ நம்ம அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் வராது. கரெக்டாக? ஸோ இந்த மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்ச இந்த ஈஸ்ட்லேருந்து கிடச்ச ஸ்டாட்டின்ஸை வந்து நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த என்சைம் வித் சிந்தசைசஸ் கொலஸ்ட்ரால் வில் பி இன்ஹிபிட்டட். அப்போது நம்மளுக்கு இன்டர்ன் என்ன ஆகும், தென் இன்டர்ன் நம்மளுக்கு பிளட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். அண்ட் நிறைய மைக்ரோப்ஸ் வந்து நம்ம சியூவேஜ் ட்ரீட்மெண்ட்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இருக்குது இல்லையா, நம்ம சிட்டிஸில் நம்ம டவுன்ஸில் வந்து நம்ம ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் வேஸ்ட் வாட்டர் நம்ம எவ்ரிடே வந்து வி வில் பி ஜென்ரேட்டிங். அப்போ இது எல்லாமே இந்த வேஸ்ட் வாட்டரில் யூஸ்வலாக என்ன இருக்குது அப்படின்னா யூஸ்வலாகவே வந்துட்டு ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டாக தான் அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கும். ஸோ இந்த முனிசிபல் வேஸ்ட் வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சியூவேஜ் சொல்லுவோம். அந்த சியூவேஜில் வந்துட்டு பார்த்தோன்னா யூ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ மைக்ரோப்ஸ் வந்து அந்த சியூவேஜில் இருக்கும். நார்மலாக நம்ம கையில் நம்ம க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணுற நம்ம நார்மலாக நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணுற கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலே யூ வில் ஹேவ் ஸோ மெனி மைக்ரோப்ஸ். அப்போ இமேஜின் அந்த சியூவேஜில் எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னு. அண்ட் நிறைய மைக்ரோப்ஸுமே கூட நல்ல மைக்ரோப்ஸ்லாம் சியூவேஜில் இருக்கார். மெனி ஆஃப் தெம் வுட் பி பேத்தோஜெனிக். கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நம்ம நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் தே பீங் டிஸ்சார்ஜ்ட் இன்டு த நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் தே ஹாவ் டு அண்டர்கோ ஒரு சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து அண்டர்கோ பண்ணணும். அப்போது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த சியூவேஜ் இஸ் ட்ரீட்டட் இன் சர்டன் பிளேசஸ் கால் சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இன் ஆர்டர் டு மேக் இட் லெஸ் பொல்யூட்டிங். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸில் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த சியூவேஜ் பிளான்ட். ஒரு சியூவேஜ் பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் மேலே ஒரு ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான். அப்படியே வந்து நார்மலாக அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை நார்மலாக ரிமூவ் பண்ணுறது தான் பேசிக்காக வந்துட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த சியூவேஜ் த்ரூ ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் we are basically physically removing the larger and the smaller particles. ஸோ நார்மலாக வந்துட்டு இந்த ஃப்ளோட்டிங் டெப்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் டெப்ரீஸ்னால் சப்போஸ் ஏதாவது கவர் பார்ட்டிகல்ஸு இல்லைனா ஏதாவது இந்த கவர்ஸ் எல்லாம், ஸோ கவர் பார்ட்டிகல்ஸ் இல்லை கவர்ஸ், ஸோ நிறைய நம்ம யூஸ் பண்ண கவர்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம நார்மலாக நம்ம பிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது தான், ஃபிசிக்கலாக நம்ம ரிமூவ் பண்ணுறது தான், ஃபில்ட்ரேஷன் மூலயமா நம்ம அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சாயில் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாயில் இந்த பெபிள்ஸ்னால் சின்ன சின்ன கல், ஸோ அதெல்லாமே நம்ம செடிமெண்டேஷன் வச்சு ரிமூவ் பண்ணுறோம் பேசிக்காக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன், அந்த ஃப்ளோட்டிங் டெப்ரீஸை ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் வந்துட்டு செடிமெண்டேஷனில் நம்ம வந்து அந்த சாயிலும் சின்ன சின்ன கற்களை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஆல் த சாலிட்ஸ் தட் செட்டில் அது கீழே வந்துட்டு சில சாலிட்ஸ் எல்லாமே சாலிட் பார்ட்டிகல்ஸ் would be செட்டிலிங்கில், அது எல்லாமே நம்ம ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூப்பர் நேட்டன் ஃபார்ம்ஸ் த எஃப்ளூவன்ட். ஸோ ஆல் த இது இருக்கு இல்லையா, சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் செட்டில் ஆகுது இல்லையா, அந்த செட்டில் ஆகிற சாலிட் பார்ட்டிகல்ஸை நம்ம ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கிறது அது எல்லாமே நம்ம எஃப்ளூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செட்டில் ஆகிறத விட்டுட்டோம். மேலே இருக்க அந்த எஃப்ளூவன்ட் இருக்கு இல்லையா, எஃப்ளூவன்ட் மீன்ஸ் த பார்ட்டிகல்ஸ் விச் டஸ் நாட் செட்டில் ஃப்ளோட் மேலே இருக்கு இல்லையா, அந்த எஃப்ளூவன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் போடுறோம். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி ரிமூவிங்
ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் டெப்ரீஸ் ரிமூவ் பண்ணுறோம், அப்புறம் செடிமெண்டேஷன் வழியாக சம் ஸ்மால் பெபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். அப்புறம் ப்ரைமரி ஸ்லட்ஜிலேருந்து நம்மளுக்கு சில சாலிட்ஸ்லாம் செட்டில் ஆகுது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரைமரி ஸ்லட்ஜுன்னு எடுத்துக்கிட்டு மேலே இருக்க சூப்பர்நேட்டை எஃப்ளூவெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ அந்த எஃப்ளூவெண்ட்டை நான் ப்ரைமரி செட்டிலிங் டேங்க்லேருந்து எடுத்து நான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பாஸ் பண்ண போகிறேன். எனக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, லார்ஜ் ஏரேஷன் டேங்க், இப்போ அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏரேஷன் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த லார்ஜ் ஏரேஷன் டேங்க்கில் இந்த நான் எடுத்திருக்கேன் இந்த எஃப்ளூவெண்ட்டை நான் வைக்க போகிறேன். இப்போது இந்த எஃப்ளூவெண்ட்டை வச்ச உடனே where it is constantly agitated mechanically and air is pumped to it. Agitated அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே அஜிடேட் பண்ணிகிட்டே இருக்கும் மெக்கானிக்கலாக, அண்ட் ஏரும் வந்து அதில் பம்ப் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு நிறைய மைக்ரோப்ஸ் வந்து அதில் க்ரோ ஆகும். ஓகேவா, those are called as flocs. Flocs அப்படின்னா a group of mass of bacteria. Okay, they have some fungal filaments in them. Those are called as floc. அப்போது எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு இங்கே எனக்கு அஜிடேட் பண்ணும் போது this allows the growth of many aerobic microbes in the form of flocs. ஓகேவா, in order to form the mesh like structures. ஸோ அது க்ரோ ஆகும்போது நிறைய மைக்ரோப்ஸ் வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் வந்து கன்சியூம் பண்ணும். ஓகேவா, it reduces the biochemical oxygen demand. Biochemical oxygen demand அப்படின்னா the amount of oxygen that would be consumed if all the organic matter was oxidized by bacteria. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக வந்து பயோகெமிக்கல் ஆக்சிடேஷன் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வரும். The sewage water is treated till the BOD is reduced. எனக்கு ஃபைனலாக இந்த BOD அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு sewage வந்து எனக்கு ட்ரீட் ஆகிட்டே இருக்கும். BOD அப்படின்னா இட் மெஷர்ஸ் த ரேட் ஆஃப் அப்டேக் ஆஃப் ஆக்சிஜன். எவ்வளோ ஆக்சிஜன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்டேக் பண்ணுறதுன்றது தான் BOD. அப்போ எனக்கு வந்துட்டு BOD எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் இஸ் அ பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல். அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட், BOD அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நிறைய ஆர்கானிக் மேட்டரில் நிறைய அன்வான்ட் திங்ஸ் இருக்குது, நிறையவே அந்த பாக்டீரியா வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போது ஸோ BOD எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஆக்சிடைசிங் மேட்டர் தட் வாஸ் ஆக்சிடைஸ்ட் பை பாக்டீரியா எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பொல்யூட்டிங் பொட்டென்ஷியலும் அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கிரேட்டர் த BOD மோர் இஸ் த பொல்யூட்டிங் பொட்டென்ஷியல். ஃபஸ்ட் எனக்கு வந்து இப்போ இந்த BOD எனக்கு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் when it is reduced significantly எனக்கு ரிமைன் ஆகி இருக்கிற இந்த எஃப்ளூவெண்ட்டை நான் வந்துட்டு ஒரு செட்டிலிங் டேங்க்கில் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். now I'm going to transfer it to a settling tank where இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். ஃப்ளாக்ஸ் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பாக்டீரியா. இப்போ எனக்கு பாக்டீரியாவும் எனக்கு வேணாம், கரெக்ட் தானே? ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவையும் I am going to sediment and I'm going to remove it. I'm going to remove this flock of bacteria after sedimentation. ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருக்க இந்த செடிமெண்ட்டை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அந்த BOD எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு ரெடியூஸ் ஆகினதுக்கப்புறம் அந்த எஃப்ளூவெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு ஒரு செட்டிலிங் டேங்க்குக்கு நான் போடுறேன். அந்த செட்டிலிங் டேங்க்கில் எனக்கு ஃப்ளாக்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை நான் செடிமெண்ட் பண்ணுறேன். ரிமைன் ஆகி இருக்கிறது எனக்கு ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இப்போ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்லேருந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் இதுவை நான் வந்து எடுத்து நான் திரும்ப வந்துட்டு ஒரு ஏரேஷன் டேங்க்கில் போடுறேன். திரும்ப அந்த ஏரேஷன் டேங்க்கில் அது எனக்கு இன்னாக்குலமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான், இந்த சைக்கிள் மாதிரி அது வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, the remaining major part of the sludge வந்து நான் anaerobic sludge digester நான் போடுறேன். இப்போது நான் டோல்டியூவில் நான் அந்த இனாக்குலம் எடுக்கிறேன் இல்லையா, அது திரும்ப நான் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி டோல்டியூ தட் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து மைக்ரோப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதில் இருக்க இந்த மைக்ரோப்ஸை நான் ஒரு இனாக்குலமாக எடுத்து நான் திரும்ப அந்த ஏரேஷன் டேங்க்குக்கு நான் போடுறேன். இது ஒரு சைக்கிளை நம்ம எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இட்ஸ் ரிப்பீட்டட் ஆஸ் அ சைக்கிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, the remaining major part of the sludge it is pumped into anaerobic sludge digesters. ஸோ இப்போ எனக்கு வந்து anaerobic sludge digestersக்கு அது வந்து பம்ப் ஆகுது. ஹியர் என்ன ஆகும், மற்ற அதர் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியாலாம் வந்து க்ரோ ஆகும். anaerobically வந்து அது வந்து க்ரோ ஆகும். வித்தவுட் ஆக்சிஜன் it will be growing and it will be digesting the bacteria and the fungiயும் இப்போ எனக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்போ டியூரிங் இந்த டைஜஷன் அப்போது எனக்கு பாக்டீரியா என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம், மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கேஸஸ் கால்ட் அஸ் பயோகேஸஸை எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்.
ஸோ பயோகேஸஸ் இஸ் இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள்னா என்ன அர்த்தம்? தே ப்ரொடியூஸ் ஃப்ளேம். ஸோ தே ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. பயோகேஸ் அப்படின்னா நம்ம இந்த வெஹிக்கல்ஸ்க்கு எல்லாமே கூட நம்ம பெட்ரோல், டீசல் அந்த மாதிரியாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா வந்துட்டு எனக்கு அனாரோபிக்கலாக எனக்கு டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த அதர் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா will anaerobically digest the bacteria and fungi in the sludge. During this digestion, the bacteria will be producing the mixture of gases like methane, hydrogen sulfide and carbon dioxide. So these gases will form the biogas and they can be used as a source of energy because they are inflammable. இப்போது ஃபைனலாக எனக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு எனக்கு மீதி இருக்கிற அந்த எஃப்ளூவெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லைக் எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது இல்லையா, ஹவு தே ஹவ் பிளேட் அ மேஜர் ரோல். நம்மளுக்கு அவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர், மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். கேலன்ஸ் அப்படின்னா அது ஒரு மெஷர் பண்ணுறது குவான்டிட்டி. ஓகேவா? வேஸ்ட் வாட்டர் அது ml லிட்டர் மாதிரி அது ஒரு குவான்டிட்டி. ஓகே, பட் தட் இஸ் வெரி பிக். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டரை நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்கோம். எதை வச்சு? மைக்ரோப்ஸை வச்சு. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய ரோலை வந்து அது ப்ளே பண்ணுது. கரெக்டாக? ஸோ திஸ் மெத்தடாலஜி இது வந்து நம்ம ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரியை தாண்டி நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். செஞ்சுரினா ஒரு 100-150 வருஷமாக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேன்மேட் டெக்னாலஜியுமே நம்ம மைக்ரோபை வச்சு சியூவேஜை ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஈடாக அதுக்கு ஈக்குவலாக none of the man-made technology have been able to fight against this one. Okay, so you are aware that நம்மளுக்கு இப்போ increased urbanization means a lot of people moving to the cities and everything. So sewage is being produced in a much larger quantity. நம்மளுக்கு இப்போ இருக்கிற சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இட் இஸ் சர்டன்லி நாட் எனஃப். கரெக்டாக? இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க இந்த சியூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து இவ்வளோ சியூவேஜை ட்ரீட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இல்லை. ஸோ அ லாட் ஆஃப் அன்ட்ரீட்டட் சியூவேஜ் இஸ் லைக் டேரெக்டாக ரிவர்ஸில் பாஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு நிறைய ரிவர் பொல்யூஷன்ஸு, நிறைய வாட்டர் பாண்ட் டிசீசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பிகாஸ் சியூவேஜ் பிளான்ஸ் பத்தலை. ஸோ நிறைய சியூவேஜ் வந்து தேவையில்லாமல் அன்வான்டாக நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் ரிவர்ஸில். ஸோ அதுக்காக சில ஆக்ஷன் பிளான்ஸை நம்ம கவர்மெண்ட் வந்து they have put forward. ஃபர்ஸ்ட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளானை வந்து போட்டிருக்காங்க in order to save the 2 major rivers of our country. ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரப்போஸ். ஸோ நம்ம வந்து நிறைய சியூவேஜ் பிளான்ஸை வந்து கட்டணும். ஏன் அப்படின்னா நம்ம சியூவேஜ் வந்து ட்ரீட் பண்ணிட்டு தான் நம்ம ரிவரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து சில பிளான்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மைக்ரோப்ஸை பயோகேஸ் ப்ரொடக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயோகேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தே ஆர் சம் மிக்சர் ஆஃப் கேஸ். அதில் மோஸ்ட்டாக வந்து மீத்தேன் இருக்கும், அதை நம்ம ஃபியூவலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ யூ ஹவ் லேர்ன் தட் மைக்ரோப்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் கேஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதோட க்ரோத்லேயும் அதோட மெட்டபாலிசம்லையும் நம்மளுக்கு நிறைய கேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் கேஸ் அப்படின்றது நம்ம அது என்ன மைக்ரோப்னு வச்சு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அது என்ன கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அது என்ன மைக்ரோபாக இருந்தோ அதை வச்சு தான் அது வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த இந்த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் டோ, சீஸ் மேக்கிங், அப்புறம் இந்த பிவரேஜ் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் நம்மளுக்கு மெயினாக வந்து CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் சில பாக்டீரியா வந்து என்ன பண்ணும், அது வந்துட்டு அன்னாரபிக்காக க்ரோ ஆகும். அன்னாரபிக்னா வித்தவுட் ஆக்சிஜன் வந்து க்ரோ ஆகும். அப்போது அது நிறைய மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தீஸ் மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் மெத்தனோஜன்ஸ். அதில் ஒரு காமன் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது மெத்தனோபாக்டீரியம், தட் இஸ் ஒன் ஆஃப் அ காமன் மெத்தனோஜன். ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியாவில் நம்ம வந்து அன்னாரபிக் ஸ்லட்ஜில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அன்னாரபிக் ஸ்லட்ஜ் அப்படின்னு நான் முன்னாடியே வந்து சியூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தேன் சொன்னேன். அதிலலாம் நம்ம இந்த மெத்தனோஜன்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த ஸ்டொமக் ஆஃப் அ கேட்டில் ஆர் ரூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமன்னா ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டொமக். ஸோ அதுலேயும் இருக்கும், அதுலேருந்தும் கூட நம்மளால் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது a lot of cellulosic material present in the food of the cattle is also present in the rumen. In rumen, these bacteria help in the breakdown of cellulose. So நம்மளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கோபார் அப்படின்றது, இப்போது நம்ம டங் இருக்கு இல்லையா, கேட்டில் டங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம கோபார் அப்படின்றத வந்து நம்ம அப்டெயின் பண்ணுறோம். ஸோ இந்த டங்கில் வந்துட்டு அந்த மெத்தனோஜன் வரும். ஏன் அப்படின்னா இன்டெஸ்டைனில் மெத்தனோஜன் இருக்குது. ஸோ கவுடங்கில் நம்மளுக்கு மெத்தனோஜன்ஸ் வரும். அதை நம்ம வந்துட்டு கோபார் கேஸ் அப்படின்னு நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் பயோகேஸ்க்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி அதை நம்ம பயோகேஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பயோகேஸ் பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்க்ரீட் டேங்க் இருக்கும், ஒரு சிமெண்ட் டேங்க்கு. அது ஒரு 10 அடி, ஒரு 15 அடி, ஒரு 10 to 15 feet டீப் இருக்கும். அதில் நம்ம எல்லா பயோ வேஸ்ட்டுமே நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு
நம்ம டங்கையும் அதில் போடுறோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் கவர் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த ஸ்லரி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்லரி தான் கவு டங்கு. அதுக்கு மேலே நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் கவரை வச்சுருக்கோம். அந்த ஃப்ளோட்டிங் கவர் என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆக நம்மளுக்கு அது வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த ஃப்ளோட்டிங் இது வந்துட்டு எனக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும் as the gases keep on being produced. இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் ஒரு அவுட்லெட் இருக்குது. ஓகேவா, which is connected to a pipe. அப்போ எனக்கு வெளில வர அந்த கேஸ் வந்து இந்த பைப் வழியாக எனக்கு வந்து நியர்பை வீடுகளில் வந்து போயிடும். நியர்பை ஹவுசஸ்க்கு it will be reaching. So இந்த spent slurry is removed through another outlet. Now whatever slurry I have been like spending here, you are removing it through another outlet and that may be used as a fertilizer. ஓகேவா, ஸோ கேட்டில் டங் இஸ் அவைலபிள் இன் லார்ஜ் குவான்டிட்டி ரூரல் ஏரியாவில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ பயோகேஸ் பிளான்ட் வந்து பொதுவாக நம்ம ரூரல் ஏரியாஸில் தான் பார்க்க முடியும். பிகாஸ் கேட்டில் டங் இஸ் மோர் ப்ராமினென்ட்லி ஃபவுண்ட் இன் ரூரல் ஏரியா, அதாவது வில்லேஜ் ஏரியாஸ். ஸோ பயோகேஸ் வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், குக்கிங், லைட்டிங்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இந்தியாவில் சில பிளேசஸ் வந்து பண்ணாங்க. அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், இவங்க 2 பேருமே வந்து IARI அண்ட் KVIC தான் வந்து இந்த டெக்னாலஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது தான் வந்து பிக்சரில் டிப்பிக்கல் பயோகேஸ் பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா, பயோ கண்ட்ரோல் அப்படின்னாலே த யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் மெத்தட் ஃபார் கண்ட்ரோலிங் த பிளான்ட் டிசீஸ் அண்ட் பெஸ்ட். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல் தான் இது பேசிக்காக. இந்த இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் அந்த மாதிரி தான். ஓகேவா, பட் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே தே டாக்ஸிக் அண்ட் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீங்ஸ். போத் அனிமல்ஸ்க்கும் ஹார்ம்ஃபுல். அது வந்து இண்டீட் நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து பொல்யூட் பண்ணுது. நம்ம சாயிலையும் அது வந்து பொல்யூட் பண்ணுது. ஓகேவா, பிகாஸ் we are excessively we are using the pesticides and everything. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரில் நம்ம பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னன்னா நேச்சுரல் ப்ரிடேஷன். கெமிக்கல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக ப்ரிடேஷன்னா என்ன தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வச்சு நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணாங்க. த கீ பிலீஃப் டு த ஆர்கானிக் ஃபார்மர் இஸ் அ பயோடைவர்சிட்டி ஃபர்தர்ஸ் ஹெல்த். ஓகேவா, த மோர் சஸ்டைனபிள் இட் இஸ், த மோர் வெரைட்டி அ லேண்ட்ஸ்கேப் ஹேஸ், த மோர் சஸ்டைனபிள். ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பயோடைவர்சிட்டி இருக்கோ அவ்வளோ சஸ்டைனபிளாக அது இருக்கும். ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் வந்து therefore works to create a system where the insects are sometimes called pest. ஸோ இந்த இன்செக்ட்ஸ்லாம் நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு ஒரு லெவல் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு லெவலில் நம்ம அந்த இன்செக்ட்ஸ் ஆர் பெஸ்ட்டை நம்ம வைக்கிறோம். ஓகேவா, கான்ட்ரரி டு த ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் விச் ஆஃபன் யூஸ் மெனி கெமிக்கல் மெத்தட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபானா அண்ட் ஃப்ளோராவை வச்சே ஒரு வெப் ஆஃப் இன்ட்ராக்ஷனை வச்சே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். த யூஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் வில் ரெடியூஸ் மை டிபெண்டன்ஸ் ஆன் கெமிக்கல்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபார்மிங் அப்ரோச் என்னென்னா வித் த யூஸ் ஆஃப் மெனி லைஃப் ஃபார்ம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போது இந்த நம்மளுக்கு தெரியும் இந்த பீட்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டு அந்த டாட்ஸ் இருக்கும் இல்லையா, ரெட் அண்ட் பிளாக் டாட்ஸ், த லேடி பேர்ட். ஸோ அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ளைஸ், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபிட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸை நம்ம விரட்டுறோம். ஓகே, த வெரி ஃபெமிலியர் பீட்டில், ladybird and dragonflies, we are using them in order to get rid of mosquitoes. மஸ்கிட்டோஸும் ஒரு டைப் ஆஃப் பெஸ்ட்ஸ் தான். ஸோ அதை வந்து கெட் ரிட் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். An animal of microbial biocontrol agent that can be introduced in order to control butterfly caterpillars. ஸோ பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெசிலஸ் துரிஞ்சியனசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த சாஷட்ஸ்லாம் அதெல்லாம் விற்பாங்க. ஆக்சுவலாக அதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த பீட்டி இதுவை they'll be sold as sachets. அது வந்து அந்த இதில் இருக்கும், ஷாச்செட்ஸில் இருக்கும். அது வந்துட்டு ட்ரை டிஸ்போஸ், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு they are actually sprayed. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது ஒரு லார்வா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டாக்ஸின் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இது ஆல்ரெடி வந்து பயோடெக்னாலஜியில் படிச்சிருப்போம். அந்த டாக்ஸின் வில் பி ரிலீஸ்ட், அந்த லார்வா வில் கெட் கில்ட். அது வந்து சாப்பிட்ற வரைக்கும் ஒரு ஹார்மும் இல்லை. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் ஓட கட்டில் அந்த டாக்ஸின் ரிலீஸ் ஆகிட்டு அந்த கட் செல்ஸ் எல்லாம் மிட் எபிதீலியல் கட் செல்ஸை லாக் பண்ணும். இது பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்கஸ் ட்ரைகோடோமா இருக்குது இல்லையா, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா தே ஆர் எஃபெக்டிவ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரூட் எக்கோசிஸ்டம்ஸில். அப்புறம் இந்த பேக்யூலோ வைரஸஸ் ஆர் பேத்தோஜன்ஸ். ஸோ தே ஆல்சோ அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் சம் ஆர்த்ரோபோட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ இந்த எல்லா வைரஸுமே வந்து தே ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக், நேரோ ஸ்பெக்ட்ரம். அதாவது எதை அது வந்து அதை அட்டாக் பண்ணுமோ அதுக்கு தெரியும். எல்லாத்தையும்லாம் அது போய் கொண்டுடாது. வாட் எவர் இட் நோஸ். இப்போ இந்த பர்டிகுலர்
மஸ்கிட்டோனா எனக்கு ட்ராகன் ஃப்ளை தான் மஸ்கிட்டோ சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இது இருக்குது, இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணோம், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இது வச்சு பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் எஸ்பெஷலி டிசைரபிள் when beneficial insects are being conserved in order to help in the integrated pest management program. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் இஸ் பயோஃபர்டிலைசர். இப்போ நம்மளுக்கு இருக்க இந்த ப்ரெசன்ட் டே லைஃப் ஸ்டைலில் என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் இஸ் அ வெரி ஹியூஜ் கன்சர்ன் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் வருது. அப்போ நம்மளுக்கு அது நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் ரியலைஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாயிலோட நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை என்ரிச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பயோ ஃபர்டிலைசர்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ மேஜர் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா இந்த பாக்டீரியா, ஃபஞ்சை இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நாடியூல்ஸ் ஆஃப் இந்த லெகுமினஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதிலெல்லாம் கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரைசோபயம் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாலுமே தே வில் பி ஃபிக்ஸிங் த நைட்ரோஜன். ஓகே, இந்த நைட்ரோஜன் வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பிளான்ட் நியூட்ரியன். ஸோ அதர் பாக்டீரியா இருக்கு இல்லையா, தே கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் த நைட்ரோஜன் பட் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ரைசோபியம் வந்து ரூட்ஸில் இருக்க நைட்ரோஜன். ஓகேவா, லெகுமினஸ் பிளான்ஸ் எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா இந்த பீ, கிரவுண்ட் நட் இதெல்லாமே எடுத்துக்கலாம். சில பாக்டீரியா என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும், த நைட்ரோஜன் ப்ரெசென்ட் ஆன் த அட்மாஸ்பியர். ஸோ அதர் பாக்டீரியா கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் கால்ட் அஸ் இந்த அசோஸ்பைரலியம், அதுக்கப்புறம் இந்த அசிட்டோபாக்டர், இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ தே ஆல்சோ வில் enrich the nitrogen content in the soil. Fungi are also known to form the mycorrhiza. தெரியும் இல்லையா, மைக்கோரைசாவில் வந்து ஃபங்கல் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் சொல்லுவோம். ஃபங்கைக்கும் பிளான்ட்டுக்கும் இல்லை சிம்பயோட்டிக் அசோசியேஷன். ஸோ நிறைய ஸ்பீஷீஸ் லைக் க்ளோமஸும் கூட மைக்கோரைசா வந்து ஃபார்ம் பண்ணும். அதில் ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா பாஸ்பரஸை அப்சர்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிளான்ட்டுக்கு. பிளான்ட் என்ன பண்ணும், பிளான்ட் வந்து ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு ரூட் பார்ன் பேத்தோஜன் அண்ட் டாலரன்ஸ் டு salinity அண்ட் drought. ஸோ அதுக்கப்புறம் சைனோபாக்டீரியா எல்லாமே தேர் கால்ட் அஸ் ஆட்டோட்ராஃபிக் மைக்ரோப்ஸ். ஸோ ஆட்டோட்ராஃபிக் மைக்ரோப்ஸ் மீன்ஸ் தேர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் aquatic and terrestrial environment. They also help to fix a nitrogen, atmospheric nitrogen. எக்ஸாம்பிள் அனபீனா, நாஸ்டாக், காஸ்லட்டேரியா, இது வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய சைனோபாக்டீரியா வந்து பயோ ஃபர்டிலைசராக ஆக்ட் பண்ணுது. ப்ளூ க்ரீன் ஆல்கே அது என்ன பண்ணும், நம்ம சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அப்புறம் இன்னார் கண்ட்ரியில் கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது நிறைய பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து தே ஆர் அவைலபிள் கமர்ஷியல் இந்த மார்க்கெட். அண்ட் நிறைய ஃபார்மர்ஸுமே கூட தே யூஸ் த ரெகுலராக இந்த ஃபீல்டில் வந்து அவங்களோட சாயில் நியூட்ரியன்ஸை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய பயோ ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஒன் ஷார்ட் லெக்சர் ஆஃப் திஸ் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த மாதிரி நிறைய ஒன் ஷார்ட் லெக்சர்ஸ் வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் வந்து சப்போர்ட் ஷோ பண்ணுறதுக்காக யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டர்ன் ஆன் ஆல் த notifications in the bell icon and like this video. Comment down for any queries or doubts you have. I'll definitely reply to all of them back. So thank you for watching. Hope you all enjoyed. Bye bye.